ஹாய் வேர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசி vs ஜிடி மேட்ச் நம்பர் 14 ஐபிஎல் 2026 மேட்ச்க்கான ப்ரிவ்யூ அண்ட் ஃபுல் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ பேட்டில்ஸு, பேட்டர் மேட்சப்ஸு, ஸோ ஸ்டாட்ஸு எல்லாமே வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ எப்பயும் போல் ஒரு ஃபுல் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்சஸ் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச்சர் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச் டெல்லி vs எம்ஐ நடந்துச்சு. அது மதியம் மேட்ச்சு. பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு, விக்கெட்ஸும் போச்சு, கொஞ்சம் ரன்களுக்கு அடிக்க திணறினாங்க. பெருசாக வந்து ஒரு ஹை ஹிட்டிங் கிரவுண்ட் மாதிரி தெரியல. சேசிங்லேயுமே உங்களுக்கு தீபக் சேல் போடுறப்ப நிறையா வந்து ஸ்விங்காச்சு. ஏர்லிரா ராகுல் அவுட் ஆனார், நிதிஷ் ராணா அவுட்டு. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆகிட்டு சமீர் ரிஸ்வி தான் கொஞ்சம் வந்து ப்ளே பண்ணி எடுத்து கொண்டு போனார் மேட்சுன்றத. பட் இது நைட் மேட்ச்சு. கொஞ்சம் நிறையா மேட்சஸ் வந்து ஹை ஸ்கோராக போயிருக்கு இந்த வென்யூவில். போன வருஷமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி நைட் மேட்ச்னால இன்னுமே நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இருக்க பிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷனில் தான் வந்து கொண்டு வராங்க. பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்குது, ஹை ஸ்கோரிங் கேமாக தான் வந்து போகுது. பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஒரே ஒரு பிச்சை தவிர்த்து எல்எஸ்ஜியோட லக்னோ ஏக்நாத் ஸ்டேடியம் மட்டும்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும். அதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோடைய ஒரு நிலை வந்து இன்னும் மாறலை. அது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 160 170 அப்படின்ற ஒரு விக்கெட்டும் அதிகமாக போகக்கூடிய ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ், அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து அந்த பிச்சுன்றது இருக்குது. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஜி vs ஹைதராபாத் கேம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பால் வந்து பவுலர்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சது. முகமது ஷமி ஸ்டார்டிங் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில மேட்சஸ் மட்டுமே ஒரு நியூட்ரலாகவோ இல்லை பவுலிங் ஃப்ரெண்ட்லியாகவோ இருக்க தவிர்த்து மிச்சம் எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த கொஞ்சம் பிச்சு வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக மாறணும்னா அது கண்டிஷன், அதாவது வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ஓவர் கேஸ்ட்டாக இருக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா கேகேஆர் மேட்ச் வந்து நடக்கலை. பட் ஸ்டில் இவர் வந்துட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தார், ஸ்விங் ஆச்சு. ஸோ ஒரே பாலை போட்டு 2 பேர்த்தையும் கேமரன் கிரீனையும் ஃபின்னாலையும் எடுத்தார். அது காரணம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் தான். ஈடன் கண்டிஷனில் பேட்டிங் விக்கெட். பட் அதே மாதிரி சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச்சுமே கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் அது மேட்ச்சுக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால நல்லாவே வந்து ஆர்ச்சரு நான்ரேபருக்கு தான் நல்லா போட்டு ஓப்பனர்ஸை தூக்குனாங்க. ஸோ இந்த வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து டெலிகிராமில் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடுறேன், அதுவுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஹிஸ்டாரிக்கல் பார்த்துருவோம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 190 210 ப்ளஸ் போகும். நியூ ஃபேக்ட்ரி ஹை தான், சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு. பேஸ் விக்கெட்ஸ் 55, ஸ்பின்னர்ஸ் 45 விக்கெட்ஸும் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸுமே இதில் வந்து மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால தான் 45% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் பவுண்ட்ரி, சின்ன கிரவுண்டு 60 65 மீட்டர் தான் வந்து பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் இன்னுமே சின்னதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துருவோம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் டிசியில் ராகுல், பத்துன் நிஷாங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, விப்ராஸ் நிகாம், லுங்கிங்கடி, குல்தீப் யாதவ், டி நட்ராஜன், முகேஷ் குமார். இதுதான் அவங்களுடைய நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் சுக்மன் கில் இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ராகுல் தெவாட்டியா, ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, கைஷோர் அபாடா, அசோக் சர்மா போன மேட்ச் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்பீடு போட்டிருக்காரு 154. இந்த ஐபிஎல்லில் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் பாலு. ஸோ இம்பேக்ட் வந்து ஷாருக் கான். இதுதான் அவங்களுடைய 11 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டன் பார்த்துருவோம். ஸ்ட்ராங்கஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் டிசியில் அவங்களுடைய ஸ்பின் ட்ரியோ. ஸோ 3 பேர் வச்சுருக்காங்க. அதில் விப்பி கொஞ்சம் அதிகமாக ரன்கள் கொடுத்தாலும் அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் நல்லா போடக்கூடிய அந்த 2 டியோன்றது சூப்பராக வச்சுருக்காங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் இன்டெப்த். ஸோ லுங்கி இங்கிடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன். இந்த ஸ்மால் கிரவுண்டில் நல்ல ஒரு டாப் ஆர்டர், சூப்பராக இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் கூட கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும். ஏன்னா மேலே சாய் சுதர்சன், சுக்மன் கில் வந்தால் சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், அந்த 3 பேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னா ஜிடி அவுட் ஆயிடுவாங்க. எல்லாருமே பெருசாக அடிக்க மாட்டுறாங்க. மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து சுக்மன் கில்லு, சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் தான் வந்து அவங்களுடைய மேட்ச் வின்னிங் காம்போ. டாப் 3 ஸ்ட்ரென்த்து தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பேஸ் ரபாடா,
சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே சூப்பராக வச்சுருக்காங்க. அதாவது டாப் 3 அப்புறம் பாட்டம் 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதே ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபேஸை அசோக் சர்மாவே உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அவருமே 150 போடுறாரு. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் தான். ஸோ அந்த டாப் 3 கரண்ட்டாங்க அப்படின்னா அடுத்து கிளென் பிலிப்ஸாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா யாருமே வந்து சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் உண்டுன்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க. ஷாருக் கான் இம்பேக்டாக பிளேயராக உள்ளே வராரு, ஆனால் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ இதான் வந்து அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துருவோம். கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் பத்து நிஷாங்கா, நிதிஷ் ராணா, ஸோ இவங்களாம் வந்து நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. நிதிஷ் ராணாங்க இந்த வென்யூவில் 30 ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் ஜிடிக்கு எகென்ஸ்டாக 24 ஆவரேஜ்ன்றது தான் வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் பார்த்துருவோம். சாய் சுதர்ஷன் இந்த வென்யூவில் 65 ஆவரேஜும், போன வருஷம் டிசிக்கு எகென்ஸ்டாக 100 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. போன மேட்ச்லேயுமே அந்த கிரவுண்டில் அகமதாபாத்தில் நல்ல ஃபார்மில் இருக்கார். இது கொஞ்சம் குட்டி கிரவுண்டு கூட அது கம்பேர் பண்ணுறப்ப இன்னுமே அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். கேஎல் ராகுலுமே நல்ல ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், கைசோர் ரபாடா, சமீர் ரிஸ்வி, இதுதான் அந்த டாப் 5 டு வாட்ச். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் தான் ஹையஸ்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ரிமைனிங் இருக்க பிளேயர்ஸ்க்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ மேலே கேஎல் ராகுல் பார்த்தாச்சு. பத்து நிஷாங்கா வந்து ஜிடிக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு இன்னும் ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு டெபியூட்டாக தான் வந்து ப்ளே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. டெல்லியில் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. 44 ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ நல்லா வந்து ப்ளே பண்ணார் போன மேட்ச். அவர் ஒருத்தர் தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன்கள் அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வந்து மேட்ச்சை முடித்தார். ஸோ நிதிஷ் ராணா 2 மேட்சாக சுகப்பிட்டு தான் இருக்கார். டெல்லியில் ஆவரேஜ் 31, ஜிடிக்கு எகென்ஸ்டாக 24 தான். சமீர் ரிஸ்வி 90 இந்த வென்யூ ஆவரேஜ். ஸோ ஜிடிக்கு எகென்ஸ்டாக டெல்லிக்காக இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ எந்த ஒரு ஷாட்ஸுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 23 ரன்கள் ஆவரேஜும், இந்த வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. டேவிட் மில்லர் 34, 22 இந்த வென்யூவில் கம்மியாக இருந்தாலும் ஜிடிக்கு எகென்ஸ்டாக நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. கிறிஸ்டியன் ஷாப்ஸ் 24, 21. ஸோ விப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 விக்கெட் ஆவரேஜ். லுங்கிங்கிடி 1.5 விக்கெட் ஆவரேஜ். ஸோ அதிகபட்ச விக்கெட் ஆவரேஜ் வந்து குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காரு. 1.8 விக்கெட் ஆவரேஜ். ஜிடிக்கு எகென்ஸ்டாக வென்யூலேயும் 1.4 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சுக்மன் கில் பெரிதளவில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. டிசிக்கு எகென்ஸ்டாக 29 தான் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையாக இருந்திருக்கலாம் மேபி. அண்டு டெல்லியில் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 18 தான் இருக்குது. பட் லாஸ்ட் இயரில் ஒரு 93 ரன்னுமே அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். பட் இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாய் சுதர்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக சூப்பரான இது வச்சுருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாக போன வருஷம் வந்து 108 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி டெல்லியிலையும் ஆவரேஜ் 65 ரன் இருக்குது. ஜாஸ் பட்லர் 40, 39. ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபார்முக்கு வந்துட்டார். நல்ல ஆவரேஜுமே இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் ஆவரேஜ் ஜிசிக்கு எகென்ஸ்டாக. ப்ளஸ் அவருக்கு பவுலிங் கொடுக்கறதில்ல, பெருசாக யூஸ் பண்ணவும் மாட்டுறாங்க. கிளென் பிலிப்ஸ் பெருசாக ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அதுதான் இந்த டாப் 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. பாட்டம் 3 தான், பாட்டம் 4ன்னு கூட வச்சுக்கோங்க. அசோக் சர்மாவுமே இப்போ 150 போடுறாரு. ஸோ அந்த பவுலிங்கும் மேலே இருக்கக்கூடிய டாப் 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. மேலே இருக்கவங்களை எடுத்து விட்டாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸு, ராகுல் தெவாட்டியா யாருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் ஷாருக் கான் பர்ஃபார்மன்ஸே பண்ணுறதில்ல. ஸோ பேட்டிங்கில் வந்து ரஷீத் கான் தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, ரஷீத் கானுக்கு வந்து இந்த வென்யூலையும் சரி டிசிக்கு எகென்ஸ்டாகவும் நல்ல விக்கெட் ஆவரேஜ் வந்து இருக்குது. 1.4 விக்கெட் ஆவரேஜும் 1.5 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. ப்ளஸ் பேட்டிங் கிடச்சதுன்னா பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இம்பேக்ட் பவுலரிங் அனலைசிஸ் பார்த்துடலாம். பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ். ஸோ இதில் டெல்லியில் இவங்க 2 பேர் தான் வந்து அவங்களுடைய கீயாகவே இருப்பாங்க. குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் தான் இம்பேக்ட் லெவல் ஹையாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த பக்கம் முகமது சிராஜ், கைசோர் ரபாடா. ஸோ கைசோர் ரபாடாவுக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கல். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஏர்லியராக டிவியேஷன் இருக்குது, கொஞ்சம் ஸ்விங் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரபாடாவுக்கும் முகமது சிராஜுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் இருக்கும். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு லேட்டராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அசோக் சர்மா, ரபாடா, சிராஜ் தான் வந்து மெயின்லி போடுறாங்க முன்னாடி. அதனால் ரபாடாவுக்கும் சிராஜுக்கும் நல்ல ஒரு இதுன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட் பார்த்துக்கலாம். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலோட லாஸ்ட் இயர் டெல்லியில் வந்து ஒரு 112 அடிச்சிருக்காரு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் ஜிடிக்கு எகென்ஸ்டாக நல்ல ஒரு சூப்பரான ஆவரேஜ்ன்றது இருக்குது. 46 ஆவரேஜ் இருக்கார். பட் இப்போ கரண்ட் ஃபார்மாக பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்ச்சுமே டக் அவுட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் பேட்டில்ஸுமே இருக்குது இந்த மேட்ச்சுமே. போன 2 மேட்ச்சுமே கொஞ்சம் பேட்டில்ஸ்ன்றது இருந்துச்சு. பட் ரென் போல்ட் விளாடல, தீபக் சேர் எடுத்து விட்டார். இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் பேட்டில்ஸ் இருக்குது, அதையுமே பார்த்து வச்சுக்கலாம். சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் டிசிக்கு எகென்ஸ்டாக 108 ரன் அடிச்சிருக்காரு போன வருஷம். ஸோ அதனால் அதுவுமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த பக்கம் இவங்களுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் அண்ட் ஹோம் க்ரௌட் அண்ட் கண்டிஷன்ஸ்.
இந்த 3 விஷயமே வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பேஸ் அட்டாக் நல்லாவே வச்சுருக்காங்க. ரபாடா, சிராஜ், பிரசீத், ஸோ 3 ஒரு சூப்பரான ஒரு பேஸ் பவுலிங் வச்சுருக்காங்க. பிரசீத் கிருஷ்ணா விக்கெட் டேக்கர், ரபாடா வந்து ஒரு அட்டாக்கிங் பவுலர், சிராஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போடுவார். பட் எப்போயாவது ஏதாவது ஒரு மேட்ச்சில் 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் முகமது சிராஜ். ஸோ மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்குது 2 டீம்ஸ்க்குமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். சாய் சுதர்சன், சுப்மன் கில் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு லுங்கி இங்கடி நட்ராஜன். ஸோ நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பிளேயில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே எனக்குள்ள முகேஷ் குமாரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்லாம் அவர் பவுலிங் கொடுப்பாங்களான்னே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ 10வது ஓவருக்கு மேலே அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ்க்கு மேலேயும் அதுக்கப்புறம் வந்து டெத் ஓவரில் தான் அவர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க டெல்லி. முகேஷ் குமார் தான் வந்து பவர் பிளேயில் 3 ஓவர் போடுறாரு, இல்லை 2 ஓவர் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லுங்கிங்கிரி ஒரு 2 ஓவர் போடுறாரு. நட்ராஜனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10th ஓவருக்கு மேலே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இதில் அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஜிடிக்கு தான் இருக்குது. ஸோ 2 பேருமே சூப்பராக அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. நல்ல ஒரு டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும், சுப்மன் கில், சாய் சுதர்சன். ஸோ அதனால் இது அட்வான்டேஜ் வந்து ஜிடிக்கு தான். அதுவுமே இந்த பிச்சில் நைட் மேட்ச்சில் போன மேட்ச் இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கோ இல்லை டீவியேஷனோ இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றத. பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரஷீத் கான் மிஸ்ஸஸ் த்ரிஷன் சாம்சன், டேவிட் மில்லர். இதுலேயுமே ரஷீத் கானுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு நல்ல ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ப்ளஸ் மில்லருடைய ஆவரேஜ் ஜிடிக்கு எகென்ஸ்டாக 34 இருக்குது. பட் ஸ்டில் இதில் அட்வான்டேஜ் ரஷீத் கானுக்கு தான். ஸோ ஏன்னா மிடில் ஓவர்ஸில் போடுறப்ப ஸ்மால் பிச்சு கொஞ்சம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரால். ஸோ இது 2லேயுமே பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ டேவிட் மில்லர் போன மேட்ச் வந்து ஒரு ஆங்கரிங் ரோல் தான் பண்ணார். சமீர் ரிஸ்வி அடிக்கட்டும் நம்ம சிங்கிள் தட்டுன்ற மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மேட்ச் சமீர் ரிஸ்வி அகெயின் பயங்கர ஃபார்மில் இருக்கார். எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஸ்கோர். ஸோ பேட்டர் மேட்சப் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர் விசஸ் குல்தீப் யாதவ். இதில் யார் வேணால் வின் பண்ணலாம், ஜாஸ் பட்லர் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ கண்டிப்பாக குல்தீப் யாதவ் வந்து ஜாஸ் பட்லர் இருக்கப்போ பவுலிங் போடுவார். இந்த பேட்டில்ன்றது நடக்கும். ஏன்னா ஜாஸ் பட்லர் ஒன் டவுன் தான் வராரு. குல்தீப் யாதவை பவர் பிளே முடிஞ்சோடனே வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த பேட்டில்ன்றது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபேவரபுளாக இருக்கிறனால சின்ன பவுண்ட்ரிஸும் கூட. ஸோ அதனால் ஜாஸ் பட்லர் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கேஎல் ராகுல் விசஸ் கைசோ ரபாடா. ஸோ அந்த இதுன்னு பார்த்துருவோம். இதில் அட்வான்டேஜ் வந்து கைசோ ரபாடாக்கு தான். ஸோ பவர் பிளேயில் பவுலிங் போடுறப்ப ஒரு ஸ்லைட் டிவியேஷன் இருந்தால் கூட கேஎல் ராகுலுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் ரபாடாக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது ஸ்ட்ரைட்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கீ பேட்டில்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கீ பேட்டில்ஸில் உங்களுக்கு குல்தீப் யாதவ், சுப்மன் கில் ஃபஸ்ட்டு. ஸோ குல்தீப் யாதவை கிட்டத்தட்ட 11 பாலில் 20 ரன்கள் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் 0 டிஸ்மிசல்ஸ். சுப்மன் கில் அவுட் ஆனதே கிடையாது. குல்தீப் யாதவுக்கு நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சின்ன கிரவுண்டு பேட்டிங் இருக்கிறதுனால சுப்மன் கில்லுக்கு இன்னுமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஎல் ராகுல் விசஸ் ரஷீத் கான். ரஷீத் கானுமே கேஎல் ராகுலை 3 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரஷீத் கானை வந்து இப்போது கேஎல் ராகுல் பவர் பிளேயில் வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு மேபி ஒரு சுப்மன் கில் ப்ளே பண்ணல, ரஷீத் கான் தான் கேப்டன் பண்ணுறாருன்னா பவர் பிளேயில் ஒரு ஓவர் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் பவர் பிளே முடிஞ்சோடனே ரஷீத் கானை உள்ள அட்டாக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுமே பேட்டில்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து வருவாங்க மேட்சப்ஸ்லாம். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3 டைம் அவுட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ பிச்சு கண்டிஷன்ஸு, பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப கேஎல் ராகுல் கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ இந்த பேட்டிலில் யார் வேணால் வின் பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டியூ டு பிச் கண்டிஷன்ஸ். பட் டிஸ்மிஸ்ன்றது நடந்திருக்கு. ஏன்னா கேஎல் ராகுல் ரஷீத் கானுக்கு 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. 3வது பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மில்லர் விசஸ் கைசோ ரபாடா. டேவிட் மில்லரை 4 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு கைசோ ரபாடா. ஸோ டேரெக்டாக அட்வான்டேஜ் கைசோ ரபாடாக்கு தான் இருக்குது. ஸோ அவருடைய எக்ஸ்பிரஸ் பேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேவிட் மில்லருக்கு பெரிய லெவலில் லாங் இன்னிங்ஸ் போட கான்ட்ரிபியூஷன் இன்னும் வரலை. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸும் சமீர் ரிஸ்வியும் முடித்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டேவிட் மில்லர் தான் உள்ளே வந்தார். பட் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சமீர் ரிஸ்வியே மேட்ச்ன்றதை முடிச்சிட்டார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமானது ஃபேண்டசி டீம் செலக்ஷன்றதை பார்த்துக்கலாம். கேஎல் ராகுல் ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11. கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், சுப்மன் கில், சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கைசோ ரபாடா, ரஷீத் கான், முகமது சிராஜ். ஸோ இங்கே முகமது சிராஜுக்கு பதிலாக நீங்கள் பிரசீத் கிருஷ்ணா கூட ட்ரை பண்ணலாம். பட் முகமது சிராஜுக்கு ஆவரேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா டெல்லியில் ஒரு 30 ஆவரேஜ் இருந்தது வச்சுருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் ஏர்லியில் எகெயின் வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டார், இல்லை ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார் அப்படின்னா டியூ டு கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு பேட்டிங் மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிதிஷ் ராணா 2 மேட்சாக ஃப்ளாப்பு. 2 பேருமே கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா 2 பேருமே 2 மேட்சாக ஃப்ளாப்பு. ஸோ டேவிட் மில்லர்
அவருமே வந்து ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 34 ஆடிச்சிருக்காரு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஏதோ டாக்டிக் போட்டு தான் கிறிஸ்டியன் சப்ஸை வந்து உள்ளே இறக்குனாங்க. ஆனால் போன மேட்ச் டேவிட் மில்லர் தான் வந்தார். ஸோ அதனால் நீங்கள் கிறிஸ்டியன் சப்ஸுக்கு பதிலாக டேவிட் மில்லர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ராஜன் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 1.2 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. டெத் பவுலிங் வெப்பன் அவங்களோட இது. அவரை வந்து மிடில் ஓவர்லேருந்து டெத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரையுமே நீங்கள் முகமது சிராஜுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ரையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துக்கலாம். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லியை சேஸ் பண்ணுறாங்கன்னா கேஎல் ராகுலை கேப்டனாக போட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். 2 மேட்சாக ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் வந்து ரஷீத் கான் கூட ஒரு பேட்டர் இருந்தது இருக்குது. ஸோ ஒரு 3 டைம் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் கேஎல் ராகுல் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவார். ஸோ அவரை கேப்டனாகவும் குல்தீப் யாதவ் நல்ல ஹை விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 1.8 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து ஒய்சியாக ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஜிடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா கைசோர் ரபாடாவை ஒய்சியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் சாய் சுதர்சன். ஸோ சுக்மன் கில்ல கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஜாஸ் பட்லர் கம்பேர் பண்ணுறப்ப சாய் சுதர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. செகண்ட் இடத்துல இருக்கிறது ஜாஸ் பட்லர் தான். தேர்ட் இடத்துல சுக்மன் கில். இந்த டாப் 3 தான் மாற்றி மாற்றி வந்து ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக கேப்டன் வைஸியாக. இப்போ சாய் சுதர்சனுக்கு இந்த பிச்சுமே நல்லா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ப்ளஸ் டிசிக்கு அகேன்ஸ்டாக இந்த பிச்சிலையுமே 65 ஆவரேஜ்ன்றது இருக்குது. இந்த பிச்சு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் இன்னும். ஏன்னா ஒரு அதிகமாக ஃபோர்ஸ் தான் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து சின்ன கிரவுண்டாக இருந்தால் இன்னுமே ஒரு நல்லா வந்து ஹிட் பண்ணுன்றது முடியும். ஸோ அதனால் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணுறதுக்கான நம்ம பாசிபிலிட்டிஸ் தான் மொத்தம் அனாலிசிஸ் படி இருக்குது. 55%, டிசிக்கு 45%. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபார்ம் ஜிடி டீமை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டாப் 3 கீழே இருக்கக்கூடிய டாப் 4 பவுலர்ஸ் இவங்க மட்டும் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டரில் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி 2 மேட்ச்மே தோற்றுட்டாங்க ஜிடி. இதில் வந்துட்டு உங்களுக்கு டிசி தான் வந்து 2 மேட்ச்மே வின் பண்ணி நல்ல ஒரு டாப்பில் இருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட். ஸோ மேலே டாப் ஆர்டர் ஃபயர் ஆகி ஆகணும். 3 பேருமே அடிச்சாகணும். ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், சுக்மன் கில். ஸோ அடிச்சுட்டு பவுலர்ஸ் இன்னுமே சூப்பராக பண்ணால் தான் ஜிடி வின் பண்ண முடியும். ஸோ இதான் நம்மளுடைய அனலைசஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.